ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கிறிஸ்பி பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி பன்னீர் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், சீரகத்தூள் எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், சாட் மசாலா, கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை மைல்டாக இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அழுத்தி பிசையாதீங்க, பன்னீர் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக பரட்டி விட்டுக்கோங்க. அதை 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு அரை கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், சாட் மசாலா, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் மைதாவை சேர்த்துக்கலாம், அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சாட் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பன்னீரில் உப்பு சேர்த்துக்கனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி அதை எடுத்து வைக்கணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பன்னீரை எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸும் எல்லா பக்கமும் கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பன்னீரையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக விடுங்க. எண்ணெய் சூடானோன்னே ஒவ்வொரு பன்னீராக நம்ம போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பன்னீராக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா வேகணும். இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது ஒவ்வொரு சைட்லேயுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் எல்லா பன்னீரையும் இதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.